ஒருத்தர் ரோட்டோரமாக ஒரு சின்ன சங்கிலியால் கட்டியிருந்த யானையை கவனித்து, இவ்வளோ பெரிய பலசாலியான யானையை ஒரு சின்ன சங்கிலியால் கட்டி வச்சுருக்காங்களே, அந்த யானை ஈஸியாக சங்கிலியை அவுத்துட்டு ஓடி போகலாமே, ஆனால் ஏன் போகலைன்னு அவருக்கு ஒரே குழப்பம். உடனே யானையை பார்த்துக்கிற ஒருத்தர்கிட்ட போய், ஏங்க இவ்வளோ பெரிய யானையை ஏன் இவ்வளோ சின்ன சங்கிலியால் கட்டி வச்சுருக்கீங்க, அது ஏன் அவுத்துட்டு போகலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த யானை பார்த்துக்கிறவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அண்ணே, இந்த யானைங்க குட்டியாக இருக்கும்போது இருந்தே இந்த கயிறால் தான் கட்டி போடுவோம். அப்போ இருந்தே குட்டி யானை அந்த கயிறை அறுக்க ரொம்ப முயற்சி பண்ணும், திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தோற்று போகும். அப்படியே நாளாக நாளாக அந்த குட்டி யானோட மனசில் ஒரு விஷயம் பதிஞ்சு போகும், நம்மளால் இந்த கயிறை அறுக்கவே முடியாதுன்னு. இப்போ பாருங்கள், இந்த யானை இவ்வளோ பெருசாக பலசாலியாக வளர்ந்துருச்சு, ஆனால் அதோடைய மனசில் இருக்கிற அந்த குட்டி யானையோட தன்னம்பிக்கை இன்னும் மாறலை. அதனால தான் அது தன்னுடைய முழு பலத்தையும் யூஸ் பண்ணாமல் சும்மா அங்கேயே நின்றுட்டுருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியோட மாறல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பில் சேம் இதே மாதிரி தான். ஒரு தடவை ஒரு விஷயத்தில் தோத்துட்டா நம்மளால் இதை செய்யவே முடியாதுன்னு நாமளே நமக்கு ஒரு கயிறை போட்டு கட்டிப்போம். நம்ம வளர வளர நம்முடைய திறமையும் ஆற்றலும் பல மடங்கு கண்டிப்பாக அதிகமாகும். உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க. உங்கள் கடந்த கால தோல்வியால் உருவான பொய் தடைகளை உடைத்து உங்கள் உண்மையான வழியையும் முயலுங்கள். தேங்க்யூ.